தீங்கு நாட்கள்ல அவர் உங்களை கூடார மறைவில மறைச்சு, ஏற்ற சமயம் வரும்போது அவர் உங்களை கன்மலையின் மேல உயர்த்துவார்ன்னு வசனம் சொல்லுதுங்க. ஆமாங்க. தீங்கு நாள்ல அவர் உங்களுடைய பாதுகாப்பா இருப்பாருங்க. ஒரு கழுக பார்த்தீங்க அப்டின்னா, அது எப்பேர்ப்பட்ட மழையிலயும், வெயில்லயும், பனியிலயும் அதோட குஞ்சுகள பார்த்தீங்க அப்டின்னா, அது அந்த தன்னோட செட்டைகளின் கீழயே மறைச்சு அத வந்து பாதுகாக்குதுங்க. பார்த்தீங்கன்னா, மலை மேல மலை உச்சியில எவ்ளோ ஃபோர்ஸா காத்தடிக்கும். அப்பேர்ப்பட்ட ஃபோர்ஸான காற்றுலயும் தன்னோட குஞ்சுகள ஒரு நாளும் அது விட்டு கொடுக்காம, அது வந்து பாதுகாக்குதுங்க. அதே போல தாங்க ஆண்டவரும் நம்மளோட தீங்கு நாட்கள்ல அவரோட செட்டையில நிழல்ல நம்மள மூடி, அவரோட பிரசன்னத்துல நிறைச்சு, நம்மளுக்கு ஏற்ற சமயம் வரும்போது பார்த்தீங்கன்னா, அவர் வந்து கன்மலையின் மேல நம்மள உயர்த்துவாருங்க. ஆண்டவர் நம்மள உயர்த்தும்போது பார்த்தீங்க அப்டின்னா, அது வந்து அநேகருக்கு பார்க்குற அநேகரோட கண்கள் வந்து ஆச்சரியப்படும், வியக்கும். அந்த மாரி நம்மளோட ஆண்டவர் வந்து நம்மள ஆசீர்வதிப்பாருங்க. தீங்கு நாட்கள்ல கவலைப்படாதீங்க. அவர் உங்க கூட தான் இருக்காரு. அவர் உங்களோட செட்டையின் நிழல்ல வச்சு உங்கள பாதுகாப்பாரு.